ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இன்னைக்கு ஒரு ஹெர்பல் பாத் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது என்னோட அம்மாவோட ரெசிபி. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ரெசிபி இது. இதில் மொத்தம் 37 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இதில் உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸோட பேர், அளவு, அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே அம்மா வந்து பொறுமையாக கலெக்ட் பண்ணி அதை காய வச்சு நாட்டு மருந்து கடையில் மிச்ச சாமான்லாம் வாங்கி அரைச்சி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ஆல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஒன் சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரியான ரெசிபி தான் இது. இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துடலாம். பச்சை பயிறு 1/2 கிலோ. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறதுனால இது ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாகவும் நரிஷ்டாகவும் வச்சுக்கிறது. கடலைப்பருப்பு 1/4 கிலோ. இதை வந்து நம்ம அரைச்சி தனியாக கடலை மாவாக வச்சுக்கணும். ஏன்னா இது மொத்தமாக நிறைய குவான்டிட்டியில் அரைக்கிறப்போ இதையும் சேர்த்து அரைச்சோன்னா சீக்கிரமாக அது கெட்டு போய்டுறது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதை தனியாகவும் மற்ற சாமானெல்லாம் தனியாகவும் நம்ம அரைச்சி வச்சுட்டுடலாம். நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2 எடுத்து கொஞ்சமாக சின்ன டப்பாவில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸலண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டர் அண்ட் டேனை ரிமூவ் பண்ணும். கஸ்தூரி மஞ்சள் 2 கிலோ. இது உடம்புக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கறது, நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி ஆட் பண்ணுறது. இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஸ்கின்க்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ், நம்ம நாட்டு ரோஜாவோட இதழ்கள் 1 கிலோ. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணி ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. பொன் ஆவாரம்பூ இலையும் எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 கிலோ. இது வந்து கிளியர் ஸ்கின்காக யூஸ் பண்ணுறோம். வெட்டிவேர் 1/2 கிலோ. இது ஸ்கின்னை நல்லா கூலாக வச்சுக்கவும் ஸ்கின் செல்லை ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது. கோரக்கிழங்கு 1/4 கிலோ. இதுக்கு நிறைய ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் இது நிறைய ஸ்கின் டிசீசஸ் லைக் எக்ஸிமா, சொரியாசிஸ் இதெல்லாமும் ஹீல் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. விளாமிச்சை வேர் 100 கிராம்ஸ். இது ஸ்கின் அலர்ஜிஸை ட்ரீட் பண்ணுறது. பூலாங்கிழங்கு 1/4 கிலோ. இது ஆன்டி பாக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. துளசி இலை 1/4 கிலோ. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபேஸில் பாடியில் இருக்கிற ஆக்னே, பிளெமிஷஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தருது. நாட்டு செம்பருத்தி பூ 1/4 கிலோ. இது வந்து ஸ்கின் மாய்ஸ்சரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் வந்து 200 கிராம்ஸ். இதில் நிறைய விட்டமின் ஏ இருக்குது. பச்சரிசி 1/4 கிலோ. இது ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணி நல்லா பிரைட்டனாக வச்சுக்கும். திண்ணீற்று பச்சிலை 1/4 கிலோ. இது நல்ல ஒரு மெடிசினல் பிளான்ட்டு. இது ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கு. அதனால் நம்ம ஸ்கின்னை தோல் நோய்கள்லேருந்து எக்ஸிமா, ரொசேஷியா இதெல்லாம் வராமல் பாதுகாக்கிறது. ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணுறது. ஏஜிங் சைன்ஸ், ரிங்கிள்ஸு, ஃபைன் லைன்ஸ் அதெல்லாமும் மினிமைஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த இலையை எடுத்து கசக்கி பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு மெடிசினல் ஸ்மெல் வரும். யூக்கலிப்டஸ் லீவ்ஸை வந்து கசக்கினா ஒரு அந்த ஆயில் ஸ்மெல் வருது இல்லையா, அதே மாதிரி இதுக்கும் அந்த ஸ்மெல் வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மகிழம்பூ 1/4 கிலோ. இது ஸ்கின்ல வர கட்டிகள், வேனல் கட்டி, பிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறது. வசம்பு 200 கிராம். ஓவரால் ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. முல்தானி மெட்டி 200 கிராம்ஸ். இது வந்து ஒரு ஜென்டில் கிளென்சர் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டர். இதை மட்டுமே கூட நம்ம டெய்லி ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நன்னாரிவே 200 கிராம்ஸ். இது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறது. வேப்பலை 2 கைப்பிடி. இது நம்மளை பொல்யூஷன்லேருந்து பாதுகாக்கிறது. சந்தனம் 200 கிராம்ஸ். அகில் பட்டை 150 கிராம். இது ரெண்டுமே சிறந்த ஆன்டி ஏஜிங்காக செயல்படுறது. இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. இது நாட்டு மருந்து கடையிலேருந்து நம்ம வாங்கிக்கலாம். வெந்தயம் 200 கிராம். இது ஒரு நல்ல கொலாஜன் பூஸ்டர். கசகசா 200 கிராம்ஸ். இது ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி டார்க்னஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்குது. ஆரஞ்சு தோல் 200 கிராம். லெமன் தோல் 200 கிராம். இது வந்து ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா பிரைட்டன் பண்ணுறது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி 200 கிராம்ஸ். இது டெர்மடைட்டிஸ் அப்புறம் காயங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை ஹீல் பண்ணுறது. கார்போக் அரிசி இல்லைன்னா சம்பங்கி விதைன்னு சொல்லுவாங்க, அது 150 கிராம். இது வந்து ஒரு ஹெல்தி நேச்சுரல் ஸ்கின் கலரை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். கடுக்காய் 100 கிராம்ஸ் க்ளோயிங் ஸ்கின்காக.
அதிமதுரம் 100 கிராம்ஸ். இது நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங், ஸ்கின்னை வந்து ஜெர்ம்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அண்ட் நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸும் கொடுக்குறது. சீயக்காய் 100 கிராம்ஸ். இது சொறி, சிரங்கு இதுலேருந்து ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது. புதினா 6 கட்டு. நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி ஸ்கின்னை சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கிறது. அருகம்புல் 2 கட்டு. இது நம்ம ஸ்கின்ல வர ரேஷஸ், அரிப்பு இதை ஹீல் பண்ணுறது. மருக்கொழுந்து 2 கட்டு. இது ஒரு எக்ஸலண்ட் மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறது. மாசி பச்சை 2 கட்டு. இது ஒரு நல்ல இயற்கையான நறுமணப் பொருள். இதில் சில பவுடர்ஸ் சேர்த்துருக்கோம். இலை கிடைக்கலனா பவுடர்ஸ் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி நம்ம சேர்த்துக்கலாம். குப்பைமேனி பவுடர் 100 கிராம்ஸ். இது வந்து பாடி ஹேர், ஃபேஷியல் ஹேர் க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. நிலவேம்பு பவுடர் 100 கிராம்ஸ். இது சரும கட்டிகளை வந்து ட்ரீட் பண்ணுறது. டர்மரிக் பவுடர், பூசு மஞ்சள் 100 கிராம்ஸ். இது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அமுக்கரா கிழங்கு பவுடர் 200 கிராம்ஸ். கிச்சலி கிழங்கு பவுடர் 200 கிராம்ஸ். இது ஸ்கின் டோனை ஈவன் பண்ணி ஸ்கார்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேட் பண்ணுறது, ஒரு ஆன்டி ஏஜிங்காக ஆக்ட் பண்ணுறது. அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ஸு. மொத்தம் 37 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்மளால் எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி, இப்போ ரோஸ்லாம் வாங்கினோம்னா நம்ம இந்த மாதிரி இதழெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இலைகளெல்லாம் வந்து இலையாக ஆஞ்சு வச்சுக்கணும். ஏதாவது பொருள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் பவுடர்ஸாக கிடைக்கும். ஸோ அதை வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா காய வைக்கணும் வெயிலில். இது வந்து மே மாதம் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஸோ அப்போ நல்ல வெயில் அடிச்சிருந்தது. எனக்கு ஒரு 5 நாளில் காஞ்சிடுது எல்லாமே. நல்லா முறுக்குன்னு காயணும். அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும். ரொம்ப காற்று அடிச்சதுன்னா இது மேலே இன்னொரு வேஷ்டி, இன்னொரு மெல்லிஸ் துணியை போட்டு நல்லா மூடிட்டு 4 பக்கமும் வெயிட் வச்சு அப்படியும் காய வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து மில்லில் கொடுத்து பவுடராக்கி எடுத்துக்கலாம். மில்லில் பவுடர் பண்ணினதும் நம்ம வாங்கி வச்ச பொடிகளையும் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கலந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலை மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம பாத்ரூமில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லா பொடியும் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. இந்த பாத் பவுடர் ரெடி ஆகிடுது. இது வந்து தனியாக அரைச்சி வச்ச கடலை மாவு. இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெருசாக அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுவேன்னா 4 ஸ்பூன் பாத் பவுடர் எடுத்துட்டுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் போட்டு தனியாக பாத்ரூமில் வச்சுக்கலாம் எவ்ரிடே யூஸ்க்கு. இப்போது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாட்டர் விட்டுக்கலாம். இப்போது ஆயிலி ஸ்கின்னாக இருந்ததுன்னா ரோஸ் வாட்டரோ இல்லை வெறும் வாட்டர் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி குடிச்சிக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பால் ஏடு இருக்கு இல்லையா அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு கப்பில் வந்து பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அடுத்த நாள் எடுத்து பார்க்குறப்ப நிறைய க்ரீம் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த க்ரீமை எடுத்து அந்த பாலோட சேர்த்து எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி குடிக்கலாம். நல்ல இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் வரும். நல்ல ஸ்கின் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். இதை வந்து வீட்லேயே ஒரு ஸ்பா மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் பாடிக்கு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு இந்த பவுடரை போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நம்ம டெய்லி கூட இதை மிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி குளிச்சோன்னா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சிடணும். ஸோ அது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். நம்ம ஏற்கனவே சலிச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ தாராளமாக நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 minutes கழித்து யூஸ் பண்ணுறப்ப இன்னுமே சாஃப்ட் ஆகிடும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா அதை தேய்ச்சிட்டு லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பிங் கொடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். சோப்பே யூஸ் பண்ண வேண்டாம். இதையே வந்து நம்ம டெய்லி ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் பேக் கூட இதில் போட்டுன்னு போயிடலாம். அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். ஸ்கின் நல்ல க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 week மினிமம் டெய்லி யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் போட்டிருக்கிற ஃப்ரெஷ் இன்க்ரீடியன்ட்ஸு, அதாவது சங்குப்பூ, ஆவாரம்பூ,
பன்னீர் ரோஜா இதெல்லாம் வந்து நம்ம பூ தராங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து நம்ம முன்னாடியே சொல்லி வச்சோம்னா அவங்க மார்க்கெட் போறப்போ மொத்தமா வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இல்ல கீரை கடையில கூட சொல்லி வைக்கலாம். அந்த மாதிரி வாங்கி கலெக்ட் பண்ணது தான். மொத்தமா கலெக்ட் பண்ணிட்டு அதை உட்காந்து நம்ம ஆஞ்சு காய வச்சு ரெடி பண்ணது. இப்போ இந்த வீடியோல சொல்லியிருக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து 7 கிலோ பவுடர் வந்தது. ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 700 ருபீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நல்ல குட் டீல் தான். இவ்வளோ நிறைய இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம பண்றப்போ இது வந்து நல்ல டீல் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சீக்கிரமாவே இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.